அனைவருக்கும் வணக்கம். 7ஆம் வகுப்பு முதல் பருவம் இயல் 1. இன்றைக்கி என்ன படிக்க போகிறோன்னா, பேச்சு மொழியும் எழுத்து மொழியும் உரைநடை. அடுத்ததா இலக்கணம், குற்றியலுகரம், குற்றியலிகரம், முற்றியலுகரம். இதை பற்றி நம்ம படித்தோம். இப்போ இதுக்கான கேள்வி பதில் இப்போ பார்க்க போகிறோம். சரிங்களா? சரி, நம்ம படித்த விஷயங்கள், கேட்ட விஷயங்கள் எந்த அளவுக்கு நமக்கு கேள்வி பதிலாக பார்க்கும் பொழுது ஞாபகம் வரப்போகுதுன்னு தெரிஞ்சுக்க போகிறோம். ஒருவேளை உங்களுக்கு ஞாபகம் வரலை அப்படின்னா மறுபடியும் நீங்கள் பாடம் நடத்தின வீடியோவை பாருங்கள். அதுக்கப்புறம் இதை பயிற்சி செய்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இது பிரயோஜனமாக இருக்கும். இப்போ கேள்விக்குள்ளே போகலாம். பாருங்கள். முதல் கேள்வி, மொழியின் முதல் நிலை பேசுதல் மற்றும் டேஸ் ஆகும். என்னது மொழியின் முதல் நிலை? என்னென்ன? பேசுதல், இன்னொன்று என்ன? இதுக்கான பதில் ஆப்ஷன் பி, கேட்டல். மொழியின் முதல் நிலை பேசுதல், கேட்டல். நம்ம பாடம் நடத்தும்போது சொன்னோம், ஒரு குழந்தைக்கு பேசுதல் கேட்டுதல்ங்கிற முதல் நிலையிலேயே தாய்மொழி அறிமுகமாகுது. படித்தல் எழுதுதல் அப்படிங்கிறது மொழியின் 2ஆம் நிலை. அப்போ தான் பிற மொழிகள் அறிமுகமாகுதுன்னு சொல்லியிருந்தோம். சரிங்களா? 2வது கேள்வி, ஒளியின் வரி வடிவம் டேஸ் ஆகும். இதற்கான பதில் ஆப்ஷன் பி, எழுத்து. ஒலிக்கு வரி வடிவம் கொடுத்தா அதை எழுத்துன்னு சொல்லுவோம். அவ்வளோதான். சரிங்களா? ஆ அப்படிங்கிற அந்த ஒலிக்கு வரி வடிவம் என்ன? ஆ. இதை தான் நம்ம எழுத்துன்னு சொல்கிறோம். சரிங்களா? 3வது கேள்வி பாருங்க. தமிழின் கிளைமொழிகளில் ஒன்று. ஆப்ஷன் சி, தெலுங்கு. தமிழின் கிளைமொழிகளில் ஒன்று தெலுங்கு. அதாவது கிளைமொழிகள் என்னென்ன? கன்னடம், மலையாளம், தெலுங்கு. இது 3மே தமிழ் மொழியிலிருந்து பிரிந்து திராவிட மொழிகள்னு படித்தோம். இந்த 3 மொழிகளுக்குமே தமிழ் மொழி தான் தாய்மொழியாக விளங்குதுன்னு சொன்னோம். சரிங்களா? 4வது கேள்வி பாருங்க. பேச்சு மொழியை டேஸ் வழக்கு என்றும் கூறுவர். பேச்சு மொழியை என்ன வழக்குன்னு சொல்லுவோம்? ஆப்ஷன் பி, உலக வழக்கு. சரிங்களா? பேச்சு மொழியை உலக வழக்குன்னு சொல்லுவோம். எழுத்து மொழியை இலக்கிய வழக்கு, செய்யுள் வழக்கு அப்படின்னு சொல்லுவோம். தொல்காப்பியர் சொல்லியிருப்பார் பேச்சு மொழியை உலக வழக்கு, எழுத்து மொழியை செய்யுள் வழக்குன்னு சொல்லியிருப்பார். சரிங்களா? அடுத்தது பாருங்க. 5வது கேள்வி, எழுத்து மொழி பயன்படுத்தப்படும் இடங்கள். இதுக்கான பதில் ஆப்ஷன் சி, நாளேடுகள். அங்கே தான் நாளேடுகள், பருவ இதழ்கள், நியூஸ் பேப்பர், மேகசைன்ஸ் எல்லாம் தான் எழுத்து மொழி பயன்படுத்துகிறோம். மற்ற இடங்களெல்லாம் பேச்சு மொழி தான் பயன்படுத்துகிறோம். வானொலி, திரைப்படம், தொலைக்காட்சி, இது 3லுமே என்ன மொழி பயன்படுத்துகிறோம்? பேச்சு மொழி. நாளேடுகளில் தான் எழுத்து மொழி பயன்படுத்துகிறோம். சரிங்களா? 6வது கேள்வி பாருங்கள். குற்றியல் உகரம் பிரித்தெழுதுக. இதுக்கான பதில் ஆப்ஷன் சி, குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம். குறுகிய ஓசையுடைய உகர எழுத்துக்கள், அதுதான் குற்றியல் உகரம். குற்றியல் உகரத்துக்கு மாத்திரை அளவு அரை மாத்திரை. சரிங்களா? அடுத்தது 7வது கேள்வி பாருங்க. குற்றியல் லிகரம் பிரித்தெழுதுக. குற்றியலுகரம் பிரித்து எழுதணும் இல்லையா? குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம். அதே குற்றியலுகரம்னா அதே மாதிரி தான். குறுமை கூட்டல் இயல் கூட்டல் இகரம். அங்கே உகரம் வரும், குற்றியல் உகரம். இங்கே அந்த உகரம் இகரமாக மாறிடும். அதுதான் குற்றியல் இகரம். உகரம் இகரமாக மாறுதல் தான் குற்றியல் இகரம்னு கூட படித்தோம். சரிங்களா? அடுத்தது பாருங்கள். 8வது கேள்வி, குற்றியல் உகரத்துக்கான மாத்திரை அளவு. இதற்கான ஆப்ஷன் சி, அரை மாத்திரை. அதுதான் சரியான பதில். சரிங்களா? இப்போது குழந்தை அப்படிங்கும் பொழுது அது கூ எழுத்து, ஒரு மாத்திரை. அதே பாக்கு அப்படின்னு வரும் பொழுது அந்த இடத்துல கூக்கான மாத்திரை அளவு என்ன? அரை மாத்திரை. இந்த மாதிரி நம்ம குற்றியலுகரத்தில் நிறைய வகைகள் படித்தோம். 6 வகைகள் படித்தோம். சரிங்களா? என்ன படித்தோம்? நெடில் தொடர், ஆயுத தொடர், உயிர் தொடர், இடைத்தொடர், மென் தொடர், வன் தொடர்னு சொல்லி 6 குற்றியலுகர வகைகள் சொன்னோம். குசுறுதுபுர எழுத்துக்கு பக்கத்தில் இருக்கிற எழுத்து என்ன வகையோ அதை பார்த்து நீங்கள் அதை முடிவு பண்ணிக்கோங்கன்னு சொன்னோம். சரிங்களா? இந்த குற்றியலுகரத்திற்கான மாத்திரை அளவு என்ன? அரை மாத்திரை. அடுத்தது பாருங்க. 9வது கேள்வி, முற்றியலுகரத்திற்கான மாத்திரை அளவு என்ன?
இதற்கான பதில் ஆப்ஷன் ஏ 1. முற்றியலுகரத்திற்கான மாத்திரை அளவு 1. அதாவது தனிக்குறிலை அடுத்து வரும் உகர எழுத்துக்களுக்கும் இல்லை வல்லினம் உகரம் அல்லாத வர எழுத்துக்கள் எதுவாக இருந்தாலும் அவைகள் முழுமையாக ஒலிக்கும். எடுத்துக்காட்டா புகு, விடு, பரு, இது எல்லாமே முற்றியலுகரத்திற்கான மாத்திரை 1. சரிங்களா? முழுமையாக அது ஒலிக்கும், அதனால் அது ஒரு மாத்திரைன்னு சொல்கிறோம். 10 பாருங்க, குற்றியல் இகரத்திற்கான மாத்திரை அளவு. ஆப்ஷன் சி அரை. 11வது கேள்வி, குற்றியல் உகரத்தின் வகைகள் எத்தனை? ஆப்ஷன் ஏ 6. சொன்னோம் இல்லையா? என்னென்ன வகைகள்? நெடில் தொடர், உயிர் தொடர், ஆயுத தொடர், மென் தொடர், வன் தொடர், இடைத்தொடர். சரிங்களா? மியா என்பது 12வது கேள்வி பாருங்க, மியா என்பது இதுக்கான பதில் ஆப்ஷன் டி ஏசி. ஏ என்னது? அசைச்சொல். சி ஓசை நயம். மியாங்கிற அசைச்சொல் ஓசை நயத்துக்காக நம்ம பயன்படுத்தும் பொழுது அது குற்றியல் லிகரத்தில் அரை மாத்திரையாக ஒலிக்கும். எடுத்துக்காட்டாக நம்ம படித்தோம், கேள் கூட்டல் மியா, கேன் மியா. சரிங்களா? 13வது கேள்வி பாருங்க, ஈரெழுத்து சொற்களாக மட்டும் அமையும் குற்றியலுகரம் ஏது? இதுக்கான பதில் ஆப்ஷன் ஏ நெடில் தொடர். நம்ம சொன்னோம், நெடில் தொடர் குற்றியலுகரம் எப்பயுமே 2 எழுத்தாக தான் வரும். குசுடு துபுர எழுத்துக்கு பக்கத்தில் இருக்கிற எழுத்து நெடில் தொடராக வந்துச்சுன்னா அது நெடில் தொடர் குற்றியலுகரம். எடுத்துக்காட்டாக என்னது? நாடு. டூங்கிறது குசுடு துபுர எழுத்தில் உகர எழுத்து, நாங்கிறது நெடில் எழுத்து. நாடு நெடில் தொடர் குற்றியலுகரம். இதுக்கு மாத்திரை அரை மாத்திரை. சரிங்களா? நெடில் தொடர் எப்பயுமே ஈரெழுத்து சொற்களாக தான் வரும். 14வது கேள்வி பாருங்க, அரசு எவ்வகை குற்றியலுகரம்? இதற்கான பதில் உயிர் தொடர் குற்றியலுகரம். சு குசுடு துபுரு எழுத்துக்கு பக்கத்தில் இருக்கிற எழுத்து என்ன? ரா. ராவை நம்ம எப்படி பிரிப்போம்? இர்கூட்டல் ஆன்னு பிரிப்போம். அப்போ ஆங்கிறது உயிர் தொடர், உயிர் எழுத்து. அப்போ இது உயிர் தொடர் குற்றியலுகரம். சரிங்களா? 15வது கேள்வி பாருங்க, உப்பு எவ்வகை குற்றியலுகரம்? இதுக்கான பதில் ஆப்ஷன் பி வன் தொடர் குற்றியலுகரம். பூங்கிற எழுத்து குசுடு துபுர எழுத்துக்கு பக்கத்தில் இருக்கிற எழுத்து என்னது? இப்பு. அதாவது வன் தொடர் கசர தபர இப்பு வந்திருக்கு இல்லையா? அப்போ இது வன் தொடர் குற்றியலுகரம். அடுத்ததாக 16வது கேள்வி பாருங்க, முற்றியலுகரத்திற்கு எடுத்துக்காட்டு. இதற்கான பதில் ஆப்ஷன் ஏ புகு. மற்றது எல்லாமே பாருங்க, குசுடு துபுரில் 2 எழுத்துக்கு பக்கத்தில் இருக்கிற எழுத்து நெடில் எழுத்தாக வந்திருக்கா? அப்போ இது நெடில் தொடர் குற்றியலுகரம். பாட்டு 2 எழுத்துக்கு பக்கத்தில் இட்டு வந்திருக்கா? இது கசட தபரில் வர்றதுனால வன் தொடர் குற்றியலுகரம். இது நெடில் தொடர் குற்றியலுகரம், இது வன் தொடர் குற்றியலுகரம். பற்று அதில் கசர தபர இற எழுத்து வந்திருக்கிறதுனால இதுவும் வன் தொடர் குற்றியலுகரம். புகு அப்படிங்கும் பொழுது இது 2 எழுத்தாக தான் வந்திருக்கு, அதனால் இது நெடில் தொடரா அப்படின்னு நீங்கள் கேட்கக்கூடாது. ஏன்னா நெடில் தொடர்னா குசுடு துபுர எழுத்துக்கு பக்கத்தில் வர எழுத்து நெடில் தொடராக இருந்துச்சுன்னா அது நெடில் தொடர் குற்றியலுகரம். இங்கே குறில் எழுத்தாக தான் இருக்குது, தனி குறிலுக்கு பக்கத்தில் வந்திருக்கு. சரியா? குசுடு துபுர எழுத்துக்கு பக்கத்து எழுத்து என்னது? தனி குறில். அப்போ இது முற்றியலுகரம், முழுமையாக ஒலிக்கும். இதற்கான மாத்திரை அளவு 1. சரிங்களா? புகு என்பது முற்றியலுகரத்திற்கான எடுத்துக்காட்டு. 17வது கேள்வி பாருங்க, மென்தொடர் குற்றியலுகரத்திற்கு எடுத்துக்காட்டு. இதற்கான பதில் ஆப்ஷன் ஏ பஞ்சு. சு எழுத்துக்கு பக்கத்தில் இருக்கிற எழுத்து என்ன எழுத்துன்னு பார்க்கணும். ஞான நமனம் வந்திருக்கிறதுனால இது மென்தொடர் குற்றியலுகரம். சரிங்களா? எப்பயுமே குசுடு துபுர எழுத்துக்கு பக்கத்தில் இருக்கிற எழுத்தை பார்த்து அதை நம்ம முடிவு பண்ணணும். 18வது கேள்வி பாருங்க, லிங்குஸ்டிக்ஸ் கலைச்சொல்.
இதற்கான பதில் ஆப்ஷன் ஏ மொழியியல். 19வது கேள்வி பாருங்க. பப்பட்டி கலைச்சொல். இதுக்கான பதில் ஆப்ஷன் பி பொம்மலாட்டம். பப்பட்ரி அப்படின்னா பொம்மலாட்டம்னு அர்த்தம். சரிங்களா? 20வது கேள்வி பாருங்க. அஃறிணையில் தவறானது எது? இதுக்கான பதில் ஆப்ஷன் டி மனிதன். மனிதன் 6 அறிவு உள்ள மனுஷி எல்லாருமே உயர்திணையில் வருவாங்க. மற்ற தாவரங்கள், விலங்குகள், பறவைகள் இது எல்லாமே உயிரற்ற பொருட்கள் எல்லாமே அஃறிணையில் வரும். சரிங்களா? அஃறிணை நம்ம எப்படி பிரித்து எழுதலாம்? அல் கூட்டல் திணைன்னு பிரித்து எழுதலாம். சரிங்களா? அவ்வளோதான், நம்ம படித்து முடிச்சிட்டோம். கண்டிப்பாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வகுப்பில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.